வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, சேனாவோட வீட்டுக்கு டோராக்கா பார்க்குறதுக்காக ஹைடி வந்திருப்பாங்க. தான் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி டோராக்கா கூப்பிடும்போது டோராக்கு வந்து சேனாவோட கையை பிடிச்சிட்டு இதுதான் என்னோட வீடு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அது வரைக்கும் தான் பார்த்துருந்துருப்போம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த எபிசோடில் காட்டுறாங்க. சேனாவோட வீட்டுக்கு ஹைடி டோராக்கா பார்க்க வந்ததும் டோராக்கும் ஹைரியும் போய் தனியாக பேசுவாங்க. அப்போ ஹைரி வந்து டோரா கிட்ட கேட்பாங்க, உனக்கு வீட்டில் தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்திருக்க வேண்டியதானே, எனக்குன்னு வீடு இருக்குல்ல, எதுக்கு வந்து அடுத்தவங்க வீட்டில் நான் தங்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு எனக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைல்ல, எதுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம், நம்ம இன்னும் கம்ப்ளீட்டாக பிரேக்கப் பண்ணிக்கல, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு பிரேக்கப் சொன்னாலுமே நான் உன்னை விட்டு இன்னும் மூவ் ஆன் ஆகலைன்றது உனக்கே தெரியும்ல, நீ ஏன் என்கிட்ட வரமாட்டேன்ற, எதுக்கு வந்து இங்கே தங்கியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டோராக் சொல்லுவான், ஃபஸ்ட்டு நீயாக தான் என்னை விட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னேன், நான் ஒன்றும் உன்னை விட்டு போன்னு சொல்லி சொல்ல கிடையாது, நீ என்னை விட்டு போனால் சரின்னு சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீயே இப்போ திருப்பி எதுவுமே நீ பண்ணாத மாதிரியே வந்து என்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அது ஹைரி சொல்லுவாங்க, இல்லை நான் முதல்ல உன்னை விட்டு போனதுக்கான காரணம் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான், இப்போ நான் திருப்பி உன்கிட்ட வந்து பேச்சப் ஆகும்னு நினைக்கிறதுக்கான காரணமும் நான் உன் கூட இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன், இப்போ வந்து உனக்கு என்னோட தேவை இருக்குது அப்படின்றதுனால தான், நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு டோராக்கு வந்து கத்தி விட்டுருவான், உனக்கு ஒரு தடவை சொன்னாவே புரியாதா, நான் ஆல்ரெடி தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு நீ தேவையே கிடையாது, உனக்கு நீ தேவை அப்படின்னா உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் என் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு சுத்தமாக நீ தேவை கிடையாது, எனக்கு இப்போ தேவை அப்படின்னா அது சேனா மட்டும்தான், அவங்களால தான் இந்த கேஸ்லேருந்து என்னை வெளியே கொண்டுட்டு வர முடியும், என்னோட கஷ்ட காலத்தில் என் கூட இருந்தவங்க சேனா மட்டும்தான், ஆனால் தான் நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனாவோட கையை பிடிச்சிட்டு சொல்லியிருப்பான். அதனால் இதுதான் என்னோட வீடு, எனக்கு கூட சொந்தமானவங்க இங்கே தான் இருக்காங்க, நான் இதை விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். இதை கேட்டால் ஹைரிக்கு டென்ஷன் ஆயிரும். டோராக்கை பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சொன்னால் எல்லாரும் நம்பி நான் போயிடுவேன் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு வந்து என் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல விஷயம் உனக்கு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஹைரியை வந்து ஒரு ஸ்கேண்டலில் வந்து மாட்டியிருப்பாங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஹைரியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பான். அந்த விஷயத்தான் சொல்லி, நீ அப்போ வந்து என் மேலே அக்கறை இல்லை அப்படின்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க மாட்டேல, அப்படி ப்ரொடெக்ட் பண்ணவே இப்போயே என்னை விலகி போக சொல்கிறேன், நான் விலகி போக மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு டோராக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச பொண்ணு, நீ எந்த விதத்துலையும் காயப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் உன்னோட ரெப்புடேஷன் வந்து இதனால் போகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இப்போ ஹெல்ப் பண்ணேனே தவிர மற்றபடி எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ என்னை விட்டு போகணும் முடிவு பண்ணது நீ தான், நானாக உன்னை போன்னு சொல்ல கிடையாதுல்ல, நீ ஏன் போன இப்போ திருப்பி வந்து நீ ஏன் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாது, எனக்கு நீ வேணான்னா வேணான் தான், என்கிட்ட இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹைரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க, நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன், இந்த மாதிரி மாற்றி முழிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா, நான் உன்னை விட்டு எதுக்காக போனேன், நீ மட்டும் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்த அப்படின்னா நம்ம இன்னும் பப்ளிக்காக லவ் பண்ணியிருந்துருக்கலாம்ல, நீ வந்து அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீல, உன்னோட கம்பெனி சொன்னாங்க உன் ஃபேன்ஸ் காயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் காதலிக்கும் போது அதை வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டேன், நம்ம காதலிக்கிறோம்னு சொல்லி வந்த ரூமர் வந்து பொய்ன்னு சொல்லிட்டேன், அப்படி மட்டும் நீ அந்த டைம் சொல்லாமல் இருந்திருந்த அப்படின்னா இன்னும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்போம்ல, நீ தான் ஃபஸ்ட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை உடைச்சேன், இப்போ வந்து நான் உடைச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு மேற்பட்டு எனக்கு உன்கிட்ட பேசணும் டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரா கிட்ட பேசாமல் சேனா கிட்ட வந்து உன்கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போவாங்க. சேனா கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் வந்து இப்படி தான் அடவன்ட்டாக இருப்பான், இவன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டான், நீங்கள் வந்து இந்த கேஸ் விஷயமா எந்த விதமான ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க, ஃபினான்ஷியலாகவும் சரி மற்றபடி சோர்ஸ் மூலமாக ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சேனாவும் சரி எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்குறேன்னு சொல்லி ஐடி அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. வீக்குக்கு டோராக்கோட வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஐரிஸ் வந்துட்டு போன மாதிரி வந்து தெரிய வந்திருக்கும். அவனுக்கு வந்து அதனால் டவுட்டாகவே இருக்கும், ஒருவேளை இந்த கொலைக்கும் ஐரிஸ்க்கும் சம்மந்தம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இதில் வந்து ஒரு பக்கம் டோராக்கும் வந்திருப்பான், இன்னொரு பக்கம் ஐரிஸையும் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த விஷயத்த சேனா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், சேனா வந்து முன்னாடி டோரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் வைக்க போகிறாங்க, அங்கே போனேன் அப்படின்னா
உன்னோட ஜூனியர் ஐரிஸ் உன்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் பேசுவான். ஆனால் நீ ப்ரொவோக் ஆகாமல் நார்மலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, எந்த விதமாக டென்ஷனும் ஆயிடாத, எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இன்ட்ராகேஷன் கூட்டிகிட்டு போவாங்க. இன்ட்ராகேஷன் ஆரம்பிக்குது, எல்லாட்டையும் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆனால் அங்கே போனோம் ஐரிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உன்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுவோம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டேஷனில். அப்புறம் சேனா தான் கம்ஃபோர்ட் பண்ணி உட்கார வைப்பாங்க. அப்புறம் அக்யூஸ் பண்ணும்போது விசாரிக்கிற போது என் ஐரிஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி வந்து அங்கே போனேன் தான். எதுக்காக போனேன் அப்படின்னா கான்ட்ராக்ட் விஷயமா வந்து குவான் சீனியரை பார்க்குறதுக்காக போனேன், மற்றபடி எதுக்குமே இல்லை. அப்போனா நல்லா தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு டோராக் தான் கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் அவர் அக்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா டோராக் வந்து எங்களோட டீமை விட்டு விலகி அடுத்த டீமில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, வேறு ஒரு ஏஜென்சிக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு டோராக் டென்ஷன் ஆகி நான் அந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ண கிடையாது, அவன் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்லை அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. குவான் சீனியர் அதனால தான் டென்ஷன் ஆகி அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறதுக்காக போனாங்க. அப்படி வந்து அவங்க கேட்க போனதில் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையில் தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐரிஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். டோராக் வந்து சொல்லுவான், நான் எந்த விதமான அடுத்த ஏஜென்சிலே சைன் பண்ணவே இல்லையே, எனக்கு எந்த விதமான சைன் பண்ண ஞாபகமும் இல்லை, இவன் போய் சொல்லிட்டு இருக்கான், நான் என்னோட ஏஜென்சியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன், வேற எங்கேயும் ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஐரிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வேணால் அவனோட அம்மாவோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி டோராக்கோட அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க தெரிய வந்திருக்கும். அதுவும் உங்கள் ஏஜென்சி இருக்குன்னா பக்கத்து ஏஜென்சி இருக்கும்ல, அந்த மாதிரி பக்கத்து ஏஜென்சிலேருந்து இந்த விஷயம் அப்போ தான் டோராக்கு தெரியவே. டோராக் ஷாக்கில் இருப்பான். ஏன் இந்த விஷயத்தை அவங்க அம்மா இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து டோராக் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுபடியே வந்து இன்ட்ராகேஷன் போயிட்டு இருக்குமா. அதனால் டோராக்கும் சேனாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக டோராக்கோட அம்மா பார்க்குறதுக்காக போவாங்க. டோராக் வந்து இப்போ இந்த ஒரு ஏஜென்சியில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்சியில் தான் தொடர்ந்து பாட்டு பாடுறதா டோராக்கோட ஐடியா இருந்துச்சு. ஆனால் டோராக்கோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவன் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கானே, வேறு ஒரு புது ஏஜென்சி வந்து அந்த டைம் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாட்டு வந்து உங்கள் பையனை வச்சு பாட வைக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க டோராக்கு பதிலாக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, நான் என் பையன் வந்து பாடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக டோராக் வந்து பாடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே டோராக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டான குவானுக்கு தெரியாதுல்ல. அவை ஏற்கனவே நம்ம கன்டினியூ பண்ணியிருந்த பார்ட்டிலே வந்து இன்னும் அந்த ஏஜென்சி நல்லா தானே நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்டே திருப்பி கன்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்டே பேசியிருப்பான், நாங்கள் வந்து ரினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஒரு சில டீமில் இருக்க ஹெட்டு இந்த மாதிரி போய் பேசுவாங்களே, அப்படி போய் வந்து பேசிட்டு வந்திருப்பான். இப்படி 2 டைம் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அப்போ வந்து கான்செர்ட் நடக்கிறப்பே கிளாஸ் ஆகிருக்கும். திருப்பி அதே கிளாஸ் தான் இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதான் நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்களே. அதனால் இதனாலவே கூட நம்ம டோராக் வந்து அவனை கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐரிஸ் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க லாயர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நீ சொல்கிற எதையுமே நான் உன்னை நம்ப முடியாது, இதுக்கு முன்னாடி கூட நான் உன்னை நம்பியிருப்பேன், இப்போ நீ பேசுகிறத வச்சு நான் கண்டிப்பாக வந்து நம்ப முடியாது. ஏன்னா அன்றைக்கி நீ என்ன சொன்ன, கொலை நடந்த அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன், எங்கேயும் போகலன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன், நான் வந்து குவானை மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உன்னோட சாட்சி எதுவுமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உன் மேலே டவுட் இருக்கு, நீயுமே வந்து விசாரிக்கக்கூடிய லைனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பீக் வந்து யோசிப்பார், நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொண்டுட்டு போகணும். ஏன்னா முன்னாடி வந்து நான் அனாலிசிஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது டோராக் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வியூ வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உண்மையை பற்றி தேடி பார்க்கும்போது இந்த ஐரிஸ் மேலே தான் அதிகமாக டவுட் வருது. இவன் வந்து உண்மையை வந்து முன்னுக்கு பெருனா சொல்லிட்டு இருக்கிறதுனால இவன் தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தா அவங்க அப்பா ப்ரெஷர் போட்டதுனால எப்படியோ கேஸை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பீக் நினச்சிட்டு இருந்தானே. இப்போ அப்படின்னா இல்லை, கரெக்டாக வந்து உண்மை என்னன்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பீக் வந்து முடிவு பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டிருப்பாரு, இந்த மாதிரி வந்து நீ அடிக்கடி வந்து சஸ்பெக்டை மாத்திரன்ற கேள்விப்பட்டேன், உனக்கு ஒரு குற்றவாளி நீ ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தான் குற்றவாளின்னு நினச்சி ஆதாரத்தை தேடு, மற்றபடி குற்றம் வேற ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா உன்னோட வின்னிங் பாயிண்ட் குறைஞ்சி போயிடாதா, நீ எப்படி வின் பண்ண முடியும்,
நீ வின் பண்ணலை அப்படின்னா என்னோட பிளான் எல்லாம் கெட்டு போயிடும், வின் பண்ணுறதுக்கு வழியை படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு டோஸ் விட்டு அனுப்பி விடுவாங்க. ஆனால் டோராக்கும் சேனாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நேராக டோராக்கோட அம்மா பார்க்கறதுக்காக போவாங்க. அங்கே போய் கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் நான் சைன் பண்ணேன், கான்ட்ராக்ட் போட்டேன் தான், ஏன்னா அந்த ஏஜென்சியில் வந்து நிறைய அமௌண்ட் தரேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் சைன் பண்ணேன், அதில் என்னடா தப்பு இருக்குது, அவங்க பணம் தர்றாங்க நம்ம சைன் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டோராக் பிடிச்சி திட்டி விட்ருவான். ஏமா உனக்கு பிரச்சனை, நான் காசு கிட்ட இல்லையே நான் சொல்கிறேன், நீ ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேன், இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கொலை பண்ண அப்படின்னு ஒத்துக்க வேண்டியதானே டோராக், உனக்கு வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் உனக்கு தண்டனை குறையும், நீ தப்பு பண்ணேன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேன், இப்போ ஸ்டார்டிங்லேயே நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷமோ என்னமோ சொல்லிட்டு வெளியே விட்டுருவாங்க, அதை விட்டு நீ ஒத்துக்க மறுத்த அப்படின்னா ரொம்ப நாள் உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, அதனால் வேணாம் நீ தப்பு பண்ணன்றதை ஒத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு சைன் பண்ணது உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், அதனால் என்னால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேனா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. பெத்த பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க, உங்கள் பையன் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அவனுக்கு தெரியாமல் அவன் ஏஜென்சிக்கு எதிராக சைன் பண்ணது தப்பு, அவன் ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட கன்சர்ன் இல்லாமல் எப்படி நீங்கள் அடுத்த ஏஜென்சியில் போய் சைன் பண்ணலாம், இது வந்து பெரிய பிரச்சனையில் அவனை தான் மாட்டி விடுது. ரெண்டாவது விஷயம், அவன் ஒரு தப்பு பண்ணலை அப்படின்றப்ப நீங்கள் உங்கள் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் ஆப்போசிட் சைடு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, யார் என்ன சொன்னாலும் சரி நான் டோராக்கு நம்புகிறேன், எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அதனால் நீங்கள் வந்து அவன் விஷயத்தில் இதுமாரி தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டோராக்கும் இதுக்கு மேற்பட்டு அவனை கூட பார்த்து பேசவே எனக்கு பிடிக்கலமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்படி அம்மாலேருந்து யாருமே தன்னை நம்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டில் இருப்பானா. இந்த விஷயத்தை நோட் பண்ண சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோராக்கு ஒன்சைன் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த எந்த இடம் அப்படின்னா டோராக்கோட ஃபேன்ஸ் எல்லாம் அவனுக்காக ஒரு ஃபேன் கிளப் உருவாக்கியிருப்பாங்கல்ல, அந்த பட்ட இடம். அங்கே பார்த்தோன்னா டோராக் பற்றின விஷயங்கள், அவனை பற்றின சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ இன்னமும் நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்ம நம்பிட்டு தான் இருக்காங்க, நம்ம ஃபேன்ஸுக்காகவாவது நம்ம தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வந்து நார்மலாக இருக்குது. இப்போ தான் அவனுக்கு சரி நம்ம வந்து இந்த விஷயத்துலேருந்து முன்னாடி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு புது உத்வேகம் கிடைச்ச மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அடுத்த நாளே போய் அவனோட ஏஜென்சி ஹெட்டை மீட் பண்ணுறதுக்காக போவான். இந்த மாதிரி என்னோட அம்மா வந்து அடுத்த ஏஜென்சியில் சைன் பண்ண விஷயம்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, சரி ஓகேப்பா, எனக்கு ஆல்ரெடி உங்கள் அம்மா பற்றி தெரியும், உங்கள் அம்மா அப்போலேருந்து இப்படி தானே, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து கோர்ட்டில் கேஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீ இன்னும் என்னோட ஏஜென்சியில் தான் இருக்க, எங்கள் ஏஜென்சி கீழே தான் ஒர்க் பண்ணுற அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ தப்பு பண்ணியா இல்லையா அப்படின்றத நீ தனியாக தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அந்த விஷயத்துக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். இன்னொரு பக்கம் சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பாஸ் பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. அவள் சேனாவோட பாஸ் வந்து சத்தம் போடுவார், நீ எதுக்குமா இன்னும் இந்த கேஸில் வந்து ரொம்ப ஸ்டப்பானாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னால் வந்து அவர் செய்யாத தப்பு வந்து விட்டுட்டு வர முடியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் அவங்க பாஸ் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவார், நீ இந்த மாதிரி ஸ்டப்பானாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குமா, இன்னொரு பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நீ வந்து டோராக் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே அப்போ உன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என் நேரம் உங்கள் அப்பா வந்து உயிரோடு இருந்திருப்பாரு, உங்கள் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. முன்னாடி இதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பொய்யான கேஸ்க்கு வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டாரா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக கொடுக்கல, அந்த விஷயத்த சொல்லி உங்கள் அப்பாவோட கேஸில் வந்து இன்னும் ஒன்றை மாதிரி ஒரு லாயர் வந்து இல்லாமல் போயிட்டாங்க, அப்படி இருந்ததுன்னா உங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஆயிருந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இருமா, உனக்கு வந்து உங்கள் அப்பாவை தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லிட்டு சேனா வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்க, உன்னோட முடிவில் தெளிவாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லி பாஸ் அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. இன்னொரு பக்கம் டோராக்கு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா சேனாக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். ஏன்னா தனக்கு வந்து சேனா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணுறாள், அதனால குவான் மாதிரி தனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்றனால அவனுக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு டோராக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருக்காளே, இவளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஆகணும், இவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும்
அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பான். அப்போ தான் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க சார்கிட்ட பேசும்போது வந்து இவளோட அப்பா வந்து பியானோ வந்து சூப்பராக வாசித்து காட்டுவார், அந்த மியூசிக் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ சேனாக்கு மியூசிக் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா சேனா கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வந்து பியானோ ப்ளே பண்ணி காட்டிட்டு அதோடு சேர்ந்து பாட்டும் பாடுவான். அதாவது எப்படியாவது வந்து சேனா வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அவள் ஹாப்பியாக கொஞ்சமாவது இருக்கணும், ஏன்னா நமக்காக இவ்வளோ பண்ணுறாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நாள் டோராக்கும் சரி சேனாவும் சரி ரொம்ப க்ளோஸாக ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் சேனா இன்ன வரைக்குமே தான் வந்து அவனோட பெரிய ஃபேனு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா ஹாபீஸ்னால் என்னென்னு சொல்லி கேட்கும்போது நார்மலாக சொல்லுவாங்க. மியூசிக் பிடிக்குமான்னு கேட்கும்போது அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபேன் அப்படின்றதே காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ வந்து ஷென் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ சேனா வந்து அந்த ஏஜென்சி கான்ட்ராக்ட் பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஏஜென்சியோட கான்ட்ராக்ட் பின்னாடி இருக்கிறது பூராமே டோராக்கோட அம்மா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஏஜென்சி ஹெட்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, ஆமாம்மா அந்த விஷயம் எல்லாமே வந்து உண்மை தான், அவங்க அம்மா தான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். காலையில் ஆல்ரெடி வந்து என்கிட்ட டோரா பேசினான், அதனால் அவன்கிட்ட வந்து கரெக்டாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குவானுமே வந்து நம்ம ஏஜென்சி சார்பாக வந்து சைன் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து டோராக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது, நான் வந்து அந்த விஷயத்தை வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கு ரெடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நான் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு சாட்சியை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. இந்த டைம் வீட்டில் டோராக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேனாக்கு பிடிச்ச விஷயம் எதாவது நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் சேனாக்கு வந்து கிம்பா பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவள் சொல்லியிருப்பா பேச்சுவாக்கில். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை சமைக்கிறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சிட்டு இருப்பான். அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது அரிசி வீட்டில் தானே இருக்கும், எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரிசியை தேடி பார்ப்பான். அப்போ ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷென் சொல்லியிருப்பானா. உடனே ஸ்டோரேஜ் ரூமில் போய் அரிசியை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் எடுப்பான். அந்த ஸ்டோரேஜ் ரூமில் தான் சேனாவோட திங்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அப்போ சின்ன வயசு ஃபோட்டோஸு, ஆல்பம்ஸு, புக்ஸு, அவள் வாங்கின அவார்ட்ஸு அப்படி எல்லாத்தையும் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்ப்பான். பரவாயில்லையே குட்டி வயசு சேனை இப்படியெல்லாம் இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருப்பானா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதில் வந்து இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் போல இருக்கு. இவன் வந்து இவனோட ஃபேனாக இருப்பாள், அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாள். அதை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் வந்து அப்படியே ஹாலில் உட்காந்துருவான். இந்த டைம் சேனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹைரியை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க வந்து இந்த டோராக்கோட கேஸ் விஷயமா ஏதாவது ஹெல்ப் என்ன கேட்க சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த ஹெல்ப் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க. ரெண்டாவது நானும் டோராக்கும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து அவனோட லாயர், அவன் என்னோட கிளைண்ட் மட்டும்தான், எங்களுக்குள்ள வேறு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இப்போ அவனுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லைன்றனால தான் என்னோட வீட்டில் இருந்துட்டு இருக்கான். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் என்னோட வீட்டுக்கு வருதோ என்கிட்ட இந்த கேஸை பற்றி பேசுகிறதோ வேணாம். உங்களோட கேஸை நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் டோரா கிட்ட கேஸுங்களே தவிர இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ தான் சேனா வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்க்கும்போது டோராக்கு வந்து தரையில் வந்து உட்காந்துருப்பான். பார்க்கவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருப்பான். சுற்றிலும் பார்த்தா அப்படின்னா இவ ஃபேனாக இருக்கும்போது கலெக்ட் பண்ணியிருப்பாள் திங்ஸ் எல்லாமே, அது எல்லாமே தலையில் வந்து செதறி கிடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கேட்பான், நீ என்கிட்ட மறைச்சிட்டில சேனா, நீ உண்மையில என்னோட ஃபேனா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு வந்து சேனா வந்து தன்னோட ஃபேன் அப்படின்றது தெரிய வரும்போது இவன் வந்து ரொம்ப சந்தோஷமான இல்லை, மனசு வருஷப்பட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தன் கூட யாருமே உண்மையாக வந்து லாயலாக இல்லை, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் பழகுறாங்க. அப்போ வந்து சேனாவும் தன்னோட ஃபேன் அப்படின்றத மறைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரேசி ஃபேன்ஸ் எல்லாமே இவனை வந்து எந்த அளவுக்கு பாடாப்படுத்தியிருக்காங்க, இவ கொல்ல கூட ட்ரை பண்ணாங்கல்ல, அதனால் வந்து இவனால் நம்ப முடியல. ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் வந்து சேனாவை பார்த்துட்டு இருப்பான். சேனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சேனா வந்து தன்னோட ஃபேன் அப்படின்றது வந்து டோராக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன் அதை மறைச்ச அப்படின்ற விஷயத்த சேனா கிட்டேயும் கேட்டான். அடுத்து என்ன நடக்க போகுது, இவ வந்து தன்னோட ஃபேனுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் இவளை லாயரை கண்டினியூ பண்ண அவன் அலோவ் பண்ணுவானா, இல்லை அடுத்த கதை எப்படி போகுன்றதை அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.